அண்ணே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல மேல நட்சத்திரம் உதிக்கப்பட்டிருந்ததுல அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கானே? Yeah, we see this prophecy of Balaam that he says that the star will come, and in the iconography, that talks about the three lights, talking about this Trinity, and that is the light is shining on Jesus. Amen. And this, who is this Jesus? He is the everlasting before age. Amen. And that he stepped into the time frame. Amen. So this star talks about the uncreated coming into the created. Wow. And he's a light that shines in the darkness. Amen. இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜா என்று நாம் கூறுவோம் அல்லவா? இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போதே பைபிளில் நட்சத்திரம்ங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆகாய விரிவில் பெரிய சுடரை உண்டாக்குனார், அப்படியே இரவில் சின்ன சுடர்களை உண்டாக்குனார். இது போக நட்சத்திரங்கள் உண்டாக்குனாரா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுகை செய்யும்படி. அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களாக இங்கே இருக்கிறார்கள், ஆளுகை செய்கிறவர்களாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. இங்கே பிறந்தது யாரு? சும்மாவா? ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து இங்க பிறந்திருக்கிறார். எல்லா மைனர் ராஜாவும் இங்க அசம்பிள் ஆகியே ஆகணும். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல மேல ஆளுகிறவகிய பெரிய நட்சத்திரம் அங்க உதித்தது. இன்று நீ எப்படி இந்த வீடியோவை பார்க்கறனா, நீயும் ஆண்டவர் நட்சத்திரமா பார்க்கிறாரு, உன்னை ஆளுகிறவனாய் பார்க்கிறாரு. அதனால்தான் இந்த கிறிஸ்துவின் பிறப்புல உன்னை நேராக இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவரை கண்டவன் சுகமடைந்தான். Is a bright morning star. Amen.